டாபிக் எடுத்துறேன். ஆவின் கனிகள்ல முதல் எது? அன்பு. நான் அன்பை பற்றி பேசல, அன்பு கூறுதல் பற்றி பேசல. ஓகே, அன்பு கூறுதல் என்ன? ஒருத்தர் நேசிக்கிறது, ஒருத்தர் வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கிறது, அன்பா பேசுறது. இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் நர்சஸ் மாதிரி வந்து நல்லா அன்பாக பேசி பொறுமையாக அவங்ககிட்ட ஸ்மைல் பண்ணி அந்த மாதிரி பேஷண்ட்கிட்ட பேசுறது, அது ஒரு ஸ்டாக்கி. அவங்க ஒரு பிளஸ்ஸிங் கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்ககிட்ட அன்பு கூடுதல், அன்போடு செய்கிறாங்க. அவங்க நிறைய பேர் யாரும் ஒன்று வச்சுருந்து யாரும் வந்து வேலை செய்யறதில்லை. அங்கே யார் மாதிரி இருந்தால் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி கடவுள் வந்து நம்முடைய கிறிஸ்து பிள்ளைங்களுக்கு அன்பு கூடுதல் எப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி படிக்கிறோம். ஆண்டவரத்தில் வந்து அன்பு கூடுதல் வந்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து முதலே ஒரு இன்ஸ்பயர் கொடுத்துறேன். 1000 தலைமுறைக்கு இரக்கம், உடன்படிக்கை, தயவு, உண்மை, கற்பனை, நியாயப்பிரமாணம், சமாதானம், வார்த்தை அல்ல வசனம், நித்திய ஆறுதல், நம்பிக்கை, கிருபை, ஜீவன், சத்தியம். இதெல்லாம் அந்த டாபிக்ல வரும். இந்த வேர்ட்ஸ்ல அன்பு கூடுதல்ல. அது மட்டும் இல்லாம இருதயத்திலும் ஆத்மாவிலும் பயத்துடனும் நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூடணும். அது இல்லாம அவருடைய வழியில நம்ம நடக்கணும். எது அன்பு கூர்ந்து தேவனுடைய வழியில் நடக்கணும். அவருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் வந்து நம்ம கற்றுக்கணும். அவரை பின்பற்றி நடக்கணும். முதலாவது வந்து நமக்குள்ள அன்பு செலுத்துறோமா? நமக்குள்ள முதல்ல அன்பு செலுத்தணும். நமக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். இல்லைன்னா மற்றவர்கிட்ட அன்பை பழக முடியாது. முதல்ல வந்து ஆண்டவர் இடத்துல அன்பு கூடணும். நமக்கு நம்ம இடத்துல ஒரு அன்பு இருக்கணும். அப்புறம் விரோதி நேசிக்கிறது எவ்வளோ கஷ்டம். என்ன மன்னிப்பீங்களா? இந்த காலத்துல எல்லாம் மன்னிக்கப்பட்டாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவங்களை நம்ம மன்னிக்கணும். அது கடவுள் நமக்கு அந்த ஒரு தாழ்ந்து கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவங்களை மன்னிக்கணும், மறந்த 7 மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் சகோதரன் ஓன் பிரதர். சில பேர் ஓன் பிரதரு சர்ச்சில் 2 பேர் ஒரே சர்ச் வராங்க, ஒருத்தர் பேசுறதில்லை. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். அது இல்லாமல் அவங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்கும்போது ஓகே, அப்பா அம்மா இல்லாத போது பிரச்சனைகள், ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, அண்ணனுக்கு முதலுக்கு முன்னாடி வரணும், கீழே வரணுன்றாப்புல, சின்னவர் எனக்கு வரணுன்றாப்புல, இந்த மாதிரி பிரச்சனை உலகத்தில். அதுவும் சகோதரத்தில் அன்பு கூறாமல் போய் நீ காணிக்கப்பட்ட கடவுள் வந்து ஏற்றுக்க மாட்டார். அதனால சகோதரத்தில் அன்பு கூறணும். அது இல்லாமல் தகப்பன் இடத்துல அன்பு கூறணும், மகன் இடத்துல அன்பு கூறணும், மனைவி இடத்துல அன்பு கூறணும், எல்லாரும் இடத்துல அன்பு கூறணும். நம்ம கிறிஸ்துவில் வந்து அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு கூறுதல் ரொம்ப முக்கியம். அதனால அது வந்து நம்ம வந்து பரலோகத்தில் வந்து நமக்கு பொக்கிஷன் கிடைக்குமா அன்பு கூர்ந்தா. அது இல்லாமல் துன்மார்க்கன் கைக்கு வந்து நம்மளை கடவுள் வந்து விலக்கு வரோம் நம்ம அன்பு கூர்ந்தா. ஓகே, இப்போ யாத்திராகமும் 26, எக்ஸோடஸ் 26. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, நம்ம ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதே வேர்டு வந்து டியூட்ரானமி 5:10 படிக்க வேண்டாம். அது இல்லாம லெவிட்டிகஸ் 19:18 லேவியராகமம் 19:8. ஓகே, கரெக்டா. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் பாருங்க, பழிக்கு பழி வாங்காலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அது இல்லாம லேவியராகமம் 19:34 அதே சாப்டர்ல உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவர்களிடம் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, உங்களிடத்தில் வாசிப்போம் அந்நியனை சுதேசி போல நம்ம விரோதி மாதிரி நேசிக்கணும். விரோதி மாதிரி நினைக்கூடாதான். அவங்கள வந்து நம்மள அன்பு கூறுறது மாதிரி அவங்களுக்கு அன்பு கொள்ளணுமா. அந்த மாதிரி எகிப்து தேசத்துல அந்நியரா இருந்தார்கள். அவர் தெரியும் எகிப்து தேசத்துல எத்தனை வருஷமா அந்நியரா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர். அப்புறம் உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
பாருங்க, இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கொள்ளணுமா. தேவனிடத்தில் நம்ம 3 பேர் சேருமா, செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, கடவுளுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது கடமை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். நெக்ஸ்ட் வந்து ஜோஷுவா 22:5. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமா இருங்கள் என்றார். பாருங்க, அன்பு கூர்ந்து இல்லாம அவருடைய வழியில நடக்கணும், அவர் கற்பனை கை கொள்ளணும். அது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேர்ந்து கர்த்தரின் தாசனாகிய மோசே நம்ம கட்டளை மாதிரி கற்பனைப்படி நியாய பிரமாணத்திலும் நம்ம செய்யும்படி மாத்திரம் வெகு சமாதானமா இருங்கள் என்றார். ஓகே, அதே மாதிரி சாம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உன் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எப்படியெல்லாம் அன்பு கூறணும் பாருங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 3:3. அது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அவன் வந்து சாலமோன் வந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து இல்லாம தன் தகப்பனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அப்படியா தாவீது. ஆனாலும் அவர் வந்து அன்பு கடவுளிடத்துல அன்பு கொடுத்தாப்புல, தாவீது இடத்துல அவங்க தகப்பனிடத்துல அன்பு கொடுத்தாங்க. ஆனாலும் மேடைகளில் பலியிட்டு தூபம் பாட்டி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே இல்லாம உபாகமம் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. பாருங்க, இப்போது இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை வந்து நம்ம சேவிக்கணுமா. நெக்ஸ்ட் உபாகம் 11:11. சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது ஓகே, தப்பு போகுது. அது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் 3 கை கொள்ளணுமா. பிரமாணங்கள், நியாயங்கள், அவருடைய கற்பனைகள் வந்து அன்பு கொண்டு நம்ம அது வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்கிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதித்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார்? நம்ம வந்து அவருக்கு அன்பு கூறணுமா இல்லையா நம்ம சோதிக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசியாகியும் சொப்பனக்காரர்கள் சொல்றதுன்னு நம்ம கேட்கக்கூடாதான். உங்கள் தேவனிடத்தில் வந்து நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூட்டணுமா. அன்பு கூட்டணும்னு இல்லைன்னா கூட அவர் வந்து அதை நம்ம சோதிக்கிறாராம். அதை நம்ம கிட்ட அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறாராம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உபாகமம் 23:5. தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தர் ஓகே பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாரு, அவர் வந்து சாபத்தை கூட ஆசீர்வாதமாக பண்ற தேவன் நம்முடைய தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுத்த சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை வந்து உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 1 Corinthians 16:22. நம்ம எப்படி கடவுளால் சபிக்கப்படுறோம், எப்படி கடவுளை வந்து எப்படி காப்பாற்றுறாருன்றது ஒரு வார்த்தை. யார் பாருங்க, நம்ம கடவுளுக்கு வந்து அன்பு கூறணும், நம்ம சபிக்கப்பட்டனா இருப்போமா.
அதனால நம்ம கடவுளத்தில் அன்பு கூறணும். கலாட்டியன்ஸ் 3:13. கலாத்தியர் 3:13. பாரு, எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த சாபம், அவர் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி அதுலேருந்து நம்ம விலைக்கு காத்துக்கிறார். அந்த சாபத்திலிருந்து எவ்வளோ அருமையான தெய்வம் பாருங்க. அதே மாதிரி ஜான் 15:13. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, பாருங்க, நம்ம சிநேகத்துல அன்பு செலுத்தணுமா? சிநேகத்துல அன்பு செலுத்தாம நம்ம வந்து கிறிஸ்துவ சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் வந்து ஆராதனை பங்கு பெற்று காணிக்கை கொடுத்துட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அன்பு, அது எப்படியாப்பட்ட இருந்தாலும், அவர் வந்து வித்தியாசமான ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அன்பு செலுத்தணுமா? அந்த மாதிரி எல்லாரும் அவங்க சிநேகத்திலும் உடன்பட்ட சகோதரர்களும் எப்பவுமே அன்பு பண்ணணும். ஆயிருந்தான் ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்க அன்பு செலுத்தணும். இல்லைன்னா அவங்க தேவனுக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்களே இல்லைன்றாங்க. அப்புறம் லூக் 20:25. அவர் ஆண்டவர் வந்து நமக்கு சிநேகிதராம், நமக்கு வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கார், அவரு நம்ம தகப்பனாகவும் இருக்கார். சொல்லுப்பா. அதற்கு அவர் அப்படியானால் தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். ஆமா, அது பாருங்க, தேவனுக்கு செலுத்தணுன்றாரு. நம்ம செலுத்துறோமா என்னன்னு தெரியல. கடவுளுக்காக நம்ம செலுத்தணும். ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவருக்கும் இல்லையா? அன்பு கொடுக்குற சகோதரன் அப்போதான் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அப்பொழுது வந்து நியாயசாஸ்திரிங்க என்ன கேட்குறாங்க பாருங்க. லூக் 10:25-27. நியாயசாஸ்திரி வந்து தேவனிடத்தில் என்ன கேட்குறாங்க பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜா. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். உன்னிடத்தில் அன்பு கொடுப்ப, பிறரிடத்தில் அன்பு கொடுப்பதும் இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. முதல்ல வந்து இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, பலத்தோடு சொன்னார். இது முழு சிந்தையோடு அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆதியாகமம் 20:15-20. இது வந்து நான் யாக்கோப் பற்றி சொல்லணும். ஒரு யாக்கோப் பற்றி ஜோசப் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஜோசப் வந்து யாருக்கு பண்ணுறாங்க? யாக்கோப் வந்து வயதுள்ள போது வந்து ஜோசப் பிறந்தாரு. ஜோசப் வந்து பிறக்கும்போது ஜோசப் வந்து அவர் வயதான போது யார் ராகேல் இடத்தில் பெற்ற பிள்ளையாரு. அவர் அந்த மகனை ரொம்ப நேசித்தார். யாரு? ஜோசப். அவருக்கு வந்து பல வர்ண ஆடையை வந்து கொடுத்தாராம், பல வர்ணம் ஆடை. இதனால வந்து மற்ற பிள்ளைகளுக்கு வந்து ஜோசப் மேல ரொம்ப கோபம். அவர் என்ன பண்றது, அவர் அந்த துணியெல்லாம் கழிட்டு அவர் வந்து குழியில் தள்ளுறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அனுகூலம் பண்ணாங்க. மீதியானவங்க வெற்றி போட்டாங்க. எகிப்திலே போத்திபார் அங்கே போய் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரர்கள் வந்து அவனை வந்து ரொம்ப கண்டித்தாங்க. அவனை வந்து தவறான வழியில் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அவன் வந்து சிறை சேதம் பண்ணப்பட்டு இருந்தாரு. கை காலில் வந்து விலங்கு போட்டு, அப்புறம் வந்து கடவுள் வந்து போத்திபார் இடத்துல இருந்து அவனை வந்து ராஜாவுக்கு கீழ் பதவியாக உயர்த்தினாராம். எப்படி? ஆண்டவர், அந்த மாதிரி ஆண்டவர். அது வந்து ஆதியாகமும் அவர் வந்து எப்படி சகோதரர் மன்னித்தார். அவங்க சகோதரர் பண்ண பாவத்துக்கு அவங்க குழியில் தள்ளினாங்க, நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. ஆனாலும் அந்த எப்படி அவருக்கு அந்த பாவத்தை மன்னிக்க அவங்க கூட பிறந்த சகோதரர் மன்னிக்கின்ற அந்த எண்ணத்தை கொடுத்தாரு. அந்த அவருக்கு ஆனாலும் அந்த அன்பு கூர்ந்தாலாம். ஆதியாகமும் 50:15-20. தங்கள் தகப்பன் மரணம் அடைவதை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு
எப்படி சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். பாருங்க, நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணா ஒருத்தர் பண்ணாவே நம்ம மன்னிக்க மாட்டோம், எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்ம மன்னிப்புப்பா. ஆனாலும் தேவனுடைய மனிதன் யோசேப்பு தேவனோடு கூட இருந்ததுனால அவர் சொல்படி கேட்டு அவங்கள மன்னிச்சு அவங்களை உபசரித்து, அது இல்லாமல் அவங்க பிள்ளைகளையும் அவருடைய வீட்டையும் அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்து உதவி செய்தாராம். அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்து பெரிய ஸ்தானத்தில் இருந்தார். அவர் வந்து போய் வணங்கணும் இல்லை, அவங்கள போய் நேசிக்கணும் இல்லை, அவங்களோட அன்பு செலுத்தணும் இல்லை. ஆனாலும் தேவனை பற்றி கொண்டதுனால, தேவனுடைய பிள்ளையா இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணாரு, அவங்கள மன்னிச்சார். அந்த மாதிரி மன்னிக்கணும். சகோதரர் பண்ற பாவத்தையும் அவங்க பண்றது நமக்கு பிரச்சனை பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்க வேண்டிய கடமை வந்து நம்முடைய கிறிஸ்து பிள்ளைகளுக்கு உண்டு. சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவருக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறணும். எல்லாரும் அன்பு கூறணுமா? உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறதுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கடவுள் எப்படி எப்படிலாம் நம்மளை காப்பாற்றுறாரு, அவருடைய அன்பா இருக்காக்கா. அப்புறம் சாம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுவர்களோ தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைகளுக்கு நம்மளை விலைக்கு காப்பாங்க. இப்போ பாருங்க, அவர்கிட்ட அன்பு செலுத்தினாக்க பாருங்க, அவர் வந்து துன்மார்க்கிட்டிருந்து அவர் நம்மளை காப்பாற்றுற தேவனா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்புறம் சாம் 116:11. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை அன்பு கூறுகிறேன். அவர் நம்ம சத்தத்தையும் கேட்டு விண்ணப்பத்தையும் பதில் கொடுக்க தேவனா இருக்கிறதா அன்பு கூறுகிறேன் என்று தாவீது ராஜா சொல்றாரு. அப்புறம் நீதிமொழிகள் 32:12. Proverbs 3:12. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவரை சிச்சிக்கிறார். பாருங்க, தகப்பன் தன்னை நேசிக்கிற, நம்ம தகப்பன் எப்படி நேசிக்கிற மாதிரி அவங்களை புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் நம்ம அந்த மாதிரி நேசிக்கிறாராம். என்னதான் பிள்ளை தவறு பண்ணாலும் பெற்ற தகப்பன் அதை வந்து நம்ம மறந்துடுவோம். அவன் செய்த தவறை வந்து மன்னித்துடுவோம். அந்த மாதிரி தான் கடவுள் நம்மளை மன்னிக்கிறாரு. Hebrews 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு நம்மள வந்து பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லுகிறாராம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல, நம்ம குழந்தை மாதிரி நம்மளை சொல்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றோமோ அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளை வந்து சொல்லி புத்திமதி சொல்றாராம். நம்ம வந்து அவரை வந்து மறக்கணும், ஆண்டவரை வந்து நம்ம பற்றி கொள்ளணும், அவரோட அன்பு கூறணும். நெக்ஸ்ட் வந்து மேத்யூ 19:19. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்ன வேலை என்றார். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இயேசு வந்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக சொல்றாரு. மார்க் 12:29-34. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், அவர் எப்படி கேள்வி கேட்கிறார், பதில் என்ன சொல்றாரு ஆண்டவராகிய இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. பாருங்க, எல்லா இடத்துலயும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும் போட்டு, அதாவது கட்டளை, நம்முடைய 2வது கட்டளை பைபிளில் போட்டிருக்குது. அது நம்ம வந்து இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணணும். 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறு போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். மார்க் 10:21. இல்ல பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் எப்படி கிடைக்கும் பாருங்க. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு
சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் இயேசு அவனை பார்த்து அவனுக்கு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தடுத்துட்டு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு வா, என்னை பின்பற்றி வா என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜான் 3:16 அது நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் ரோமன்ஸ் 8:7 இவை எல்லாவற்றிலும் பார்க்கலாம் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்கிறா இருக்கிறோமா, ஜெயம் கொள்கிறா இருக்கிறோமா, ஜெயம். அது இல்லாம 2 Corinthians 12:15 இதுல பாருங்க, கடவுள் இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பாருங்க, நம்ம எல்லாம் தேவனுக்கு கடனாளி. பாருங்க, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், நம்ம குறைவா அன்பு கொடுத்தாலும் மிகவும் சந்தோஷமாகும். நம்மளுடைய ஆண்டவர் வந்து மிக சந்தோஷமா நான் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும், நம்மளுக்காக ஆண்டவர் செலவு பண்ணியிருக்காரு, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது கலாட்டியன்ஸ் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையினால் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்றாரு. அடுத்தது வந்து யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஐஸ்வர்யம் உள்ளவாய். அது நெக்ஸ்ட் எபிசியன்ஸ் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து மனைவியிடம் அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. அது இல்லாம எபேசியன்ஸ் 5:2 நமக்கு வந்து அவர் சுகந்த வாசனை ஓகே பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்து போல நீங்களும் வந்து நமக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து எபிசியன்ஸ் 5:33 எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். பாருங்க, மனைவியிடத்தில் அன்பு கூறணும். அது இல்லாம மனைவி வந்து நம்ம புருஷனுக்கு பயபக்தியா இருக்கணும். 2 Thessalonians 2:16 அதுல பாரு, நித்திய ஆறுதல், நன்னம்பிக்கை, கிருபை. ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்தா 3 கிடைக்குமா? அது படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நன்னம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். பாருங்க எவ்வளவு அன்பு நமக்கு. நித்திய ஆறுதல் நமக்கு ரொம்ப தேவை வாழ்க்கையில. நம்பிக்கை தேவை, கிருபை. இதெல்லாம் அவர் நம்பினா, அவரோட அன்பு கூர்ந்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நெக்ஸ்ட் வந்து 1 Peter 1:8 1
அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் இருந்திருக்குமான சந்தோஷமுள்ளாய் களி கூர்ந்து. பாருங்க, அவரை அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் First Peter 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க எப்படி அன்பு கூறணும். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர மாயமானா அதாவது சும்மா நடிக்கிறது, தப்பா பண்றது, உண்மையான அன்பு கிடையாது. ஆவினாலே சத்தியத்திற்கு ஈடுபடுத்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ளாய் இருக்கிறபடியால் சுத்த எழுதித்தோடம் பியூர் ஆர்ட் ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்களாம். 1 John 2:10. அது சகோதரத்தில் அன்பு கூறுவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர் இல்லை. 1 Peter 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தப்பு பண்ணுது, சாரி. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். கரெக்ட். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் கனம் பண்றோமா? பண்றதில்லை. சகோதரத்தில் அன்பு கூறணும், தேவனத்தில் பயந்துக்கும், ராஜாவை கனம் பண்ணணும்னு சொல்றாரு. சகோதரத்தில் இருக்கிறவங்க தான் நிலை கூறுகிறார். உலகத்தில் வெளிகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாரு, உலகத்துக்காக நம்ம உலகத்துல லக்ஸரியா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள், அது வேற வழி இல்லாம சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதுக்காக ஒரேடியா நம்ம அது மேல அன்பு கூறக்கூடாது. தேவனிடத்துல தான் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உண்மையான அன்பு கிடையாது அப்படின்றாரு. 1 John 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானதல்ல. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானதல்ல. 1 John 3:11. நம்ம ஒருத்தர் அன்பு கூடுறோமா? புதுசாக ஒரு சர்ச்சுக்கு வரவங்கிட்ட போய் அன்பா பேசி அவங்களுக்கு ஒரு டீ எல்லாம் கொடுத்து அன்பா உபசரிக்கிறோமா? ஒருத்தர் சர்ச் முடிச்சுட்டு ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு போகிறோமா? ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சர்ச்சுக்கு அவங்களோட அன்பு கூடணும். அது எப்படி பண்ணுறாங்க? மன்னிப்பார். 700 கடவுள் மன்னிக்கிற மாதிரி நம்ம மன்னிக்கணும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அன்பை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அன்புக்கு பூர்ண அன்பு பயத்தை புறம்பு தள்ளுமா. அது இல்லாமல் அன்பு பயமானது, வேதனை உள்ளது. பயப்படுற அன்பிலே கூறப்பட மாட்டானா. அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 1 John 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். பாருங்க, சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நமக்கு நீங்கி ஜீவன் உட்பட்டிருக்குமா? அது இல்லைன்னா அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்றார். 1 John 3:18. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல உண்மையினாலும் அன்பு கூறணும். பாருங்க, வசனத்தினாலும் நாவினாலும் மட்டும் கிடையாது, கிருபையினாலும் உண்மையாலும் அன்பு கூறணுமா. 1 John 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற நம்ம டெப்டஸ் என்னன்னா, கடவுள் நமக்கு நம்ம கடனாளியா இருக்குமா கடவுளுக்கு. கடவுள் நமக்காக சிலுவையில இருந்து அவர் உயிர் தீர்ந்து நமக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம தேவன் கடனாளியா இருக்கோம். அவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தா போதும், நாமும் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 1 John 4:20. எப்படி அன்பு கூறுவான் பாருங்க.
அது இல்லாமல் தேவனை வந்து நம்ம ஒருவர் ஒரு போர் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்துல ஒரு அன்பு கூர்ந்தால் பாருங்க, நம்ம தேவனை பார்க்கல, ஆனாலும் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு வந்து பூரணப்படும் என்றார். 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாருங்க, அவருடைய கற்பனை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அது ஒன்றும் பெரிய பாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 2 John 1:5. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அடுத்தது வந்து ரெவலேஷன், வெளிப்படுத்த சுவிசேஷம் 1:6. தம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, நம்மளை வந்து ராஜாக்களும் ஆசாரியரும் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நமக்காக கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் பாரு அந்த மாதிரி பதவி ராஜா ஆசாரியரும் ஆக்கினார். அவர் மகிமையும் கனமையும் எண்ணெய் கொண்டாதாக. சரி, நான் லாஸ்ட் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் 1000 தலைமுறை இரக்கம், உடன்படிக்கை, தயவு, உண்மை, கற்பனை, நியாயப்பிரமாணம், சமாதானம், வார்த்தை, நித்திய ஆறுதல், நம்பிக்கை, கிருபை, ஜீவன், சத்தியம். இருதயத்திலும் ஆத்மாவிலும் பயத்துடன் அன்பு கூறணும். தேவனுடைய வழியில் நடக்கணும். பிரமாணங்களையும் நியாயங்களையும் நாம் கற்றுக்கொள்ளணும். அது இல்லாமல் முதல் வந்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், விரோதியை நேசிக்கணும், சகோதரன் நேசிக்கணும், தகப்பனை நேசிக்கணும், மகனை நேசிக்கணும், மனைவி நேசிக்கணும், கூட மட்டும் எல்லோரும் அன்பு படணும். அவர் வந்து துன்மார்க்கின் கையிலிருந்து அன்பு கூர்ந்தா விலக்கி ஆண்டவர். அதெல்லாம் பரலோகத்தில் வந்து நமக்கு பொக்கிஷம் உண்டாக்குவார். அந்த மாதிரி ஆண்டவர். இப்போது நம்ம வந்து அன்பு கூறும் என்ற பாட்டு படிக்கணும். கடவுள் வந்து எல்லாருக்கும் அன்பு கூறணும். இவ்வளவு நாள் அன்பு செலுத்தாங்க, இனிமே எல்லாருமே அன்பு செலுத்தணும். ஒருவருக்கு அன்பு, சகோதர அன்பு, தகப்பன் அன்பு, மனைவி அன்பு, ஆண்டவரிடத்தில் அன்பு, விரோதி எல்லாம் கூட நேசிக்கணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பாட்டை இப்போ பாடுவார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. என் தேவன் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். அவர் வைத்த அன்பு மாத்திரம் தாங்க, நம்ம தகுதியே கிடையாது. எவ்வளவு அன்பு அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த நாட்கள்ல அவ்வளவு பெரிய தேவன். அவர் அன்பாக நம்மள இருந்ததுனால நம்ம இந்த நாள் வரை ஜீவனோடு நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அவர் பாராட்டு எவ்வளவோ இரக்கங்கள், எவ்வளவோ கிருபை, அவற்றை எல்லாம் நம்ம இந்த நாட்களை நினைச்சு பார்க்க மாட்டோம். அவர் வைத்த ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சிலுவையை எடுத்து நம்ம நடக்கணும்னா அவரை போல நம்ம மாற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய நானே சீசர்களின் கால்களை கழுவினதானால் நீங்களும் அந்தபடி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையான அன்பு நம்மகிட்ட இருக்குன்னா நம்மளும் மற்றவருடைய கால்களை கழுவ ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த சிறியவர்கள் எவனுக்கு எதை செய்திருக்கிறோ அதை எனக்கே செய்தேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த நாட்கள்ல அவர் சொல்றாரு, அவரை காரி துப்புனாங்க, ஒரு வார்த்தை பேசுறார். நம்மள இந்த நாட்கள்ல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம, இந்த நாட்கள்ல திருவிருந்து பத்தி எடுக்கிற நம்ம, ஆண்டவருக்காக வாழ்வோன்னு சொல்ற நம்ம, இந்த நாட்கள்ல ஒண்ணு விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்துல ஒண்ணு கூட விட்டு கொடுக்க முடியல. இந்த நாட்கள் ஆண்டவருடைய வசனத்தை அழகா கேட்டோம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. நீங்க யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த இடத்துல வரவில்லை. உள்ளத போல அறியக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். வாய்களை திறந்து ஒரு விஷயம் கூட, எல்லாரும் மனுஷனும் நம்மகிட்ட குறைவுகள் உண்டு. நம்ம ஆராதனைக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். மற்றவங்களை குறை சொல்லவே வேண்டாம். நம்ம கண்ணுல இருக்க உத்தரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். ஆண்டவரே தகுதி இல்லப்பா, எங்களுக்கு நீர் பாராட்டு கிருபைக்கு நாங்கள் தகுதி கிடையாதப்பா, எங்கள குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. வாய்களை திறந்து இந்த நாட்கள்ல கொஞ்ச நேரம் அந்த நாட்கள்ல ஆண்டவரே நீர் பாராட்டு கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அநாதி தீர்மானத்துக்காக, உம்முடைய முன்குறிப்புக்காக, உம்முடைய ரத்தத்துக்காக, நீர் அடிக்கப்பட்ட பாடுகளுக்காக, ஆண்டவரை தலையில் சுற்றின எல்லா முழுக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியாக இம்மட்டு எங்களை தெரிந்து வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது, எங்களை மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாதப்பா. எங்களோட குறைவுகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக மாத்திரம் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை சொன்ன பிரதர் இமானுவேலை எடுத்து பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய சகோதரருக்குள்ளார விட்ட வேண்டிய காரியங்களை விட்டு ஒரு உண்மையோடு அன்போடு நிற்க கிருபை செய்யுங்க. இதன் மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்பட போற கிருபைக்காக நன்றி. வாய்களை திறந்து இந்த நாட்கள்ல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். யார் மேலேயாவது வைராக்கியம், யார் மேலேயாவது கோபம், யார் மேலேயாவது நம்ம வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருந்தா, என் ஆண்டவர் சிலுவை சுமந்தவராய் தேவன் நம்ம சென்றார். சொந்த பந்தங்கள் சொல்லலாம், நம்மகிட்ட பேசலாம், நம்மள அவதூறு பேசலாம். ஆனால் ஒண்ணே ஒண்ணு, என் தேவனுக்காக எல்லாவற்றையும் நம்ம சகிக்க நம்மளால முடியும். ஏன்னா என் ஆண்டவர் சகித்தார். அந்த தேவனை நம்ம பின்தொடரும். யாரு என்ன சொன்னாலும், யார் நேசித்தாலும் தூசித்தாலும், யார் வெறுத்தாலும், யார் அவதூறு செய்தாலும் நம்மளால ஒண்ணா நிற்க முடியும். அந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்ம நினைவு கூர்ந்து அந்த பாட்டை ஒரே அடியை மட்டும் நம்ம பாடி இந்த நாட்கள்ல நம்ம முடிக்க போறோம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்ற சரி செய்து அடிப்பை கெடுக்கலாம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மாற்ற சரி செய்து அடிப்பை கெடுக்கலாம். அவரே
அவருக்காகவே இயேசுக்காக மாத்திரம் ஆண்டவரே நீர் அனைத்து நேடுவே அவருக்காகவே அனைத்தை இழந்தாலும் அதை மகிமை என்று நேடுவே ஹalleluya 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 ஆமென். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நம்பினவர்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் சகிப்போம் அப்பா, உமக்காக அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அப்பா, உமக்காக அவருடைய கால்களை நாங்கள் கழுவோம் அப்பா. ஆண்டவரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் முதல் ஆண்டவரே எங்கள் ஒரு மாற்றத்தை நீ தரப்போற கிருபைக்காக நன்றி. பகைமைகள் மாறப்போற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை ஏற்றத்தாழ்வு மாறப்போற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அநாதி அன்பில் ஆட்கொள்ள போற கிருபைக்காக நன்றி. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளோடு உங்களுடைய கரமானதற்காக நன்றி. உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலையிலும் அப்பா நீர் அவளை வழிநடத்த போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வசனம் சொன்ன சின்ன பிள்ளைகள், பாடின பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாலிய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிற குடும்பங்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. வந்த அனைவரும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். வாகனத்தை ஓட்டுற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வேலைக்கு போகும்போது உங்களுடைய கரமானது கூட இருக்கட்டும் ஆண்டவரை. அதிகாரி மத்தியில் தயவுகளை கிடைக்க செய்யுங்க. இம்மட்டும் நீர் பாராட்டின அன்புக்காக நன்றி. இனிமேட்டு பலப்படுத்தப்பட கிருபைக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் நம்மளோடு இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து எல்லாத்துக்கும் கையை பிடிச்சு நம்ம விசாரிச்சுட்டு போக ஆண்டவர் கிருபை செய்யட்டும். ஏற்றத்தாழ்வு எல்லாம் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாங்க.